வந்து விடட்டுமே. சரி. என்ன சொல்லுவா? கட்டி மூக்காய். என்ன ராக்காய்? அவ பிள்ளை அங்க போய் விட்டுருப்பாளாட்டி. அவ பிள்ளை இருந்தா அப்படி பறக்க பறக்க முடிக்க மாட்டா. பணம் கொடுத்து ஒரு பிள்ளை வாங்க போய் தானே அப்படி விட்டுருக்கா. அவ பெத்த பிள்ளையா இருந்தான்னு சொன்னா. நல்ல சீவக்க போட்டு குடிச்சு ஊத்தி. தேங்காய் துண்டுல தலையை துவத்தி. அழகா நெத்தில தலையில எண்ணெய் வச்சு. மூஞ்சுக்கு நல்லா பான்ஸ் பவுடர் அடிச்சு. நெத்தில ஒரு சந்தனம் வச்சு அழகா கொண்டு வந்து விட்டுருப்பாளே. இது அவ தத்தெடுத்த பிள்ளை தானே இப்படி அரட்டணும் சொல்றேன் நீ. அப்படின்னு சொல்லுவாளா? அப்படின்னு ஊரு சின்ன பேசுமா நான் பேசுறேன். அதனால ஆமா கொடுத்து ஒரு பிள்ளையே நமக்கு வேண்டாம் அண்ணா. வேண்டவே வேண்டாம். மனம் கொடுத்து பிள்ளையே வேண்டாம் என்ன சொல்லி நான் நீ சொல்லும்போது நான் பெத்த பிள்ளையே ஒரு வார்த்தை சொல்லணும்னா 9 வார்த்தை சொல்லுது. ஆமா ஏடா தம்பி என்ன செய்யணும் உனக்கு இப்போ? இதே பணம் கொடுத்து ஒரு பிள்ளை வாங்கினா அவன் என்ன செய்வான்? என்ன இதே என்னன்னா நீ பெத்த பிள்ளை இருந்தா அடிச்சாமா நீ தத்தெடுத்தா அடிக்கு கையதான் வாங்கிப்பா. உடனே 4 வார்த்தை பேசிடுவான். உடனே 4 வார்த்தை நடக்கணும். இதே நீ பெத்த பிள்ளையா இருந்தா அப்படி அடிப்பியா? பணம் கொடுத்து ஒரு பிள்ளை வாங்க போய் தானே அப்படி அடிக்க வார. அப்படின்னு சொல்லுவான். அந்த பிள்ளையே ஒரு நாளைக்கு வந்து பேசுமா பேசமுல்ல தான் சொல்லிருக்கான் பாத்துக்கோ. நல்ல வார்த்தை சொல்லிருக்கான். யாவும் இருக்கும் இடத்தில் இருந்தால் ஐஸ்வர்யா உண்டாமா. யாவும் இல்ல நம்ம சபைக்கு கொடுக்கறாய். நான் என்ன இருக்கு நினைச்சேன். யாவும் இருக்கும் இடத்தில் இருந்தால் ஐஸ்வர்யா கிடக்கும். ஐஸ்வர்யம் உண்டாக்க மாட்டாங்க. சரி ஐஸ்வர்யம் நடக்கணும். சரி சாமி சந்தோஷம். அப்படி இப்போ நமக்கு ஐஸ்வர்யம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஐஸ்வர்யம் கிடைத்தா ஐஸ்வர்யா போட்ட வேற என்ன? எந்த நேரத்தில் அந்த புத்தியில இருந்து அப்படித்தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய வேலையில பண்ணாரி மாரியம்மா பாடி வந்தா